சென்னை அண்ணாநகர் மேற்கு மாநகர பேருந்து பணிமனை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரிடமிருந்து வாக்கி டாக்கி வழிப்பறி செய்யப்பட்ட அவலம் நேர்ந்தது. திருமங்கலம் போக்குவரத்து காவல் நிலையத்தின் சிறப்பு உதவி ஆய்வாளர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்துமாறு சைகை காட்டினார். அப்போது பைக்கை நிறுத்துவது போல் வந்த நபர் திடீரென வேகமாக இயக்க பின்னால் இருந்தவர் சிறப்பு உதவி ஆய்வாளர் கையில் இருந்த வாக்கி டாக்கியை பிடுங்கிச் சென்றார். அப்பாவிகளிடமெல்லாம் கடுமையான சோதனைகளை மேற்கொண்டு வேதனைக்குள்ளாக்கும் விடிய அரசின் போக்குவரத்து ஏவல் துறை இதுபோன்று படுபாதகமாக அட்டகாசம் செய்வோரையெல்லாம் பிடிக்க முடியாமல் திணறுவது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே திமுக எம்எல்ஏ கீழடியிலிருந்து திருமங்கலம் வரை செல்ல துவக்கி வைத்த டவுன் பஸ் பழுதானதோடு இருசக்கர வாகனங்களையும் சேதப்படுத்தியது. கடந்த மாதம் 24ஆம் தேதி தினமும் காலை 8 மற்றும் மாலை 3 மணிக்கு கீழடியில் இருந்து திருமங்கலம் வரை சென்று திரும்பும் டவுன் பஸ் போக்குவரத்தை திமுக எம்எல்ஏ துவக்கி வைத்தார். இந்த நிலையில் காலை 8 மணிக்கு கீழடி வந்த டவுன் பஸ் பழுதாகி நின்றது. அப்போது பணிமனை ஊழியர்கள் சரி செய்ய முயன்றும் முடியாமல் போனது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் இணைந்து பேருந்தை தள்ளி இயக்க முயன்றனர். அப்போது பேருந்து இயங்காமல் சரிவில் இறங்கியதால் 5க்கும் மேற்பட்ட பைக்குகள் மீது மோதி சேதமானது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்தில் பயணம் செய்வது தற்கொலைக்கு சமம் என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விழுப்புரம் அருகே இறந்தவரின் பெயரில் 3 விதமான இறப்புச் சான்றிதழை வழங்கி அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பனமலைப்பேட்டையைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இதையடுத்து சொத்துக்காக அவரது இறப்புச் சான்றிதழ் நகலை வைத்து மனைவியின் பெயரை நீக்கி இறந்தவரின் சகோதரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தனது பெயர் நீக்கம் குறித்து கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட சுஜாதா குற்றம் சாட்டினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பணம் கொடுத்தால் எத்தகைய சான்றிதழ் வேண்டுமானாலும் பெற்றுவிடலாம் என்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இறப்பு சான்றிதழ் பேர் எடுத்தது எனக்கு தெரியல. மூக்குனூர்ல பூர்வீக சொத்து ஒன்று இருக்கு. அதை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அவங்க விற்கிறதுக்கு போனாங்க. அப்போ அங்க இருந்தவங்க எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ப்ரூஃப் வச்சு அவங்க பண்ணாங்கன்னு பாக்குறப்ப தான் டெத் சர்டிஃபிகேட்ல பேர் ரிமூவ் பண்ணதே எங்களுக்கு தெரிஞ்சுது. அதை தெரிஞ்சுதான் நாங்க இங்க மனு கொடுக்கறதுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஓட்ட கொடுத்தோம். ரெண்டாவது அதுக்கு 3 மாசம் கழிச்சு கலெக்டர் கிட்ட கொடுத்தோம். ஆனா எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இன்ன வரைக்கும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் குழந்தைகளுக்கு உயிர் பயத்தை காட்டும் அளவிற்கு அங்கன்வாடி மையம் சேதமடைந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியரே நேரில் வந்து பார்வையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தம்பிப்பட்டி பகுதியில் தனியார் ஓட்டு கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி கட்டிடம் சேதமடைந்து மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. சில நாட்களுக்கு முன்பு பாம்பு ஒன்றும் அங்கன்வாடி மையத்திற்குள் புகுந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே தீய சக்தி திமுக அரசு குழந்தைகளின் உயிரோடு விளையாடுவதை விட்டுவிட்டு பாதுகாப்பற்ற நிலையில் இயங்கும் அங்கன்வாடி மையத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் அமைத்து தருமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு சரியில்லை. நான் விடாதே இல்லை. 2 வருஷம் இங்கே விட்டேன். அதுக்கப்புறம் சரியா இல்லை. குழந்தைக்கு சேஃப்டி இல்லை. ஓடெல்லாம் உடஞ்சு விழுந்துருச்சு. பாம்பு வந்துருச்சு. எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. கலெக்டர் வரையும் பார்த்துட்டு போனாங்க. எந்த ஆக்ஷனுமே எடுக்கல எங்களுக்கு. அதனால நான் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். நான் இங்கே விடல பிள்ளையில. இங்க படுக்கிறதுக்கு கூட இடம் வசதி இல்லை. 2 வாட்டி பாம்பு வேற வந்துருச்சு. நானும் என் மயம் பிறந்ததுல இருந்து பார்க்க மாவு வாங்க வந்தப்ப இங்க இது போலதான் இடம் இருக்கு. வேற இடமும் இல்ல. பால்வாடி கட்டி தரேன்னு சொன்னாங்க. இன்னும் கட்டி தரல. இங்க பாருங்க, தூங்குறத கூட பாருங்களே. ஒண்ணு பிள்ளைய இடிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குது. 3 மாதங்களாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரி 100 நாள் வேலைத்திட்ட பெண் பணியாளர்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூதலூர், சானூர்பட்டி, செங்கிப்பட்டி, வெண்டையம்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் 3 மாத காலமாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனே வழங்கக் கோரியும் தொடர்ந்து 100 நாட்கள் வேலை வழங்கவும் வலியுறுத்தினர். இது தொடர்பாக ஆட்சியரிடம் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தனித்தனியாக மனு அளித்த நிலையில் அனைவரும் திரண்டு ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். மத்திய பாஜக, மாநில திமுக அரசுகளின் நிர்வாக திறமையின்மையால் 100 நாள் திட்ட பணியாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர்.